ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அக்ரிபாண்டியன் பேசுகிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோவை அதிக அளவில் ஷேர் பண்ணுங்கள். கோயம்புத்தூர் வந்து இன்னைக்கு ஒரு சென்சேஷனலான ஏரியா, ஒரு ட்ரெண்டிங்கான ஏரியாவாக மாறிட்டு வருது அப்படின்னு நம்ம சொல்லாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங்காக கடந்த ஒரு வாரமாகவே கோயம்புத்தூரில் இருக்காரு. ஸோ அவரோட ரசிகர்களையும் பார்த்துட்டு வராரு. காரில் போகிறப்ப கையசைக்கிறாரு. ஷூட்டிங் நடக்கிற இடத்துலையும் வெளியில் வந்து ரசிகர்களை சந்திக்கிறாரு. உச்சகட்டமாக ஒரு சில ரசிகர்கள் என்ன பண்றாங்க, கையில கற்பூரத்தை ஏத்தி தீபாரதனை எல்லாம் காட்டுறாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு. சோ ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பத்தின இந்த மாதிரி விஷயங்கள் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற டைம்ல திடீர்னு விஜய் அவர்கள் அவருடைய இந்த பூத் கமிட்டி விழிப்புணர்வு மாடான சென்னையில கூட வச்சிருந்திருக்கலாம். ஆனா அதை தவிர்த்து திடீர்னு கோயம்புத்தூர்ல வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஒருவேளை திரைப்படத்துல தான், சினிமா இண்டஸ்ட்ரியில் தான் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார்னு போட்டிக்கு வந்துட்டு இருந்தாரு. ஸோ எங்க அரசியல் களத்திலையும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சென்சேஷனலா போயிடுவாரோ, ஒருவேளை அதை ஆஃப் பண்றதுக்காக தளபதி விஜய் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்தாரோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு சந்தேகத்தை நமக்கு உருவாகுது. ஸோ எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலில் இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் சரி, தமிழக அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு மனிதர், ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை.